அஜித் சாரோட குட் பேட் அக்லி படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. டீசர் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஆல்ரெடி வந்து படத்தோட ப்ரொடியூசர் ஆகட்டும், படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமா ஹைப் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ அந்த ஹைப்பை வந்து மீட் பண்ணதோட அதிகமாகவே வந்து இந்த படத்தோட டீசர் வந்து இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அஜித் சாரோட லுக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், டைரக்டர் அத்விக் வந்து பிரசன்ட் பண்ண விதமாகட்டும், டீசரே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. உடனே படத்தை பார்க்கணுன்ற ஆவலை வந்து எல்லாரையுமே வந்து தூண்டுது. அஜித் சாருக்கு வந்து லாஸ்டா வந்த படம் வந்து விடாமுயற்சி. அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டென்ட் ஓரியன்டாவே போயிருந்தாரு. அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பெரிய வசூல் பண்ணல. பட் ஆனா டிஃபரெண்டான ஒரு ட்ரை பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேன்ஸையும் ஜென்ரல் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் என்டர்டெய்னரா வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுது. அது எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த படத்துல வந்து அஜித் சார் கூட வந்து த்ரிஷா, எஸ்.ஜே. சூர்யா, பிரபு, அப்புறம் வந்து சிம்ரன் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து இந்த படத்துல வந்து கேமியோ மாரி பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து பிரசன்னா அவரும் ஒரு முக்கியமான ரோல்ல வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவரும் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இவங்க கூட வந்து அஜித் சாரோடும் சேர்ந்து வர்றதுனால இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து ரொம்ப நல்லாவே வரும். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இது வந்து ஃபேன் பாய் சம்பவமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. லைக் லோகேஷ் வந்து எப்படி கமல் சாருக்கு வந்து விக்ரம் படம் பண்ணாரோ, ரஜினி சாருக்கு வந்து எப்படி வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டை படம் வந்து பண்ணாங்களோ, அந்த மாரி தான் வந்து இந்த படம் வந்து அஜித் சாருக்கு வந்து அத்விக் வந்து பண்ணியிருக்காரு. நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. நீங்களும் அதை வந்து கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏப்ரல் 10 அன்னைக்கு கண்டிப்பா வந்து சம்பவம் இருக்கு அப்படின்ற மாரி அவர் வந்து ட்வீட்டும் போட்டிருந்தாரு. அப்புறம் லாஸ்ட் வீக் வந்த இன்டர்வியூலையும் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாரி தான் இந்த படத்தோட டீசரும் வந்து இருந்திருக்கு. ஸோ மியூசிக்கும் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. ஸோ இது போக அஜித் சாரோட ஸ்கிரீன்ஸ் பிரசன்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து படத்தோட டீசர்லேயே வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ படத்தோட வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கும் போது இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. இந்த படத்தோட கலெக்ஷனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட துணிவு படமாகட்டும், வலிமை, அப்புறம் ரீசெண்டாக வந்த கோட் படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரும் இவர் தான். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் வந்து டே ஒன் கலெக்ஷன், அதாவது இதுவரையும் தமிழ் சினிமாவில் வந்த எல்லா படத்தோட கலெக்ஷனையும் வந்து இந்த படம் வந்து பீட் பண்ணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுவரையும் தமிழ் சினிமாவில் வந்த படங்கள்லேயே வந்து விஜய் சார் படங்கள் தான் வந்து டே ஒன் ஓப்பனிங் வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்க படம். சர்க்கார் ஆகட்டும், பீஸ்ட் ஆகட்டும், ரீசெண்டா வந்த கோட், அதுக்கு முன்னாடி வந்த லியோ, இது எல்லாமே வந்து டே ஒன் கலெக்ஷன்ல வந்து இந்த படங்கள் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அஜித் சாருக்கு வந்து வலிமை இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்டா வந்த விடாமுயற்சி இதுவும் இருக்கு. ஸோ ஓவராலா வந்து இந்த படங்களோட கலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து குட் பேட் அக்லி வந்து பீட் பண்ணுன்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் வந்து நவீன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து தமிழ் சினிமாவிலேயே வந்து இந்த படம் தான் வந்து பிக்கெஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து தமிழ் சினிமாவில் வந்த படங்களே வந்து அதிகமான கலெக்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2.0 தான். ஸோ அந்த படம் வந்து க்ளோஸ் டு 700 crores வந்து கலெக்ட் பண்ணியிருந்து. அதுக்கப்புறம் லியோ, ஜெயிலர், இந்த படங்கள்லாம் வந்து 600+ வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அந்த வரிசையில் வந்து அஜித் சாரோட படம் இந்த படமும் வந்து பெரிய கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து ஆல் டைம் ரெக்கார்டாக இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பொன்னியின் செல்வன், லியோ, கோட் இந்த படங்கள் தான் வந்து தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து டாப் 3ல இருக்க கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷன் மூணுத்தையும் வந்து குட் பேட் அக்லி வந்து பீட் பண்ணுன்ற மாதிரியும் வந்து ராகுல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இவர் முன்னாடி வந்து கோட்டோ இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கோட்டோ வந்து பயங்கரமான கலெக்ஷன் பண்ணிச்சு. இப்போ குட் பேட் அக்லிக்கும் வந்து இதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்றும் நம்மளுக்கு வந்து 1 month தான் இருக்கு. ஸோ அதுலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ண போகுதுன்ட்டு. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா நமக்கு என்ன தெரியுதுன்னா, படம் வந்து கண்டிப்பாக வந்து வேற லெவலில் இருக்க போகுது.